ஹாய் காய்ஸ், இந்த வீடியோ என்ன பார்க்க போறேன்னா 7 நாள்ல நான் 1400 புஷ்அப்ஸ் எடுக்க போறேன். ஒரு நாளைக்கு 200 புஷ்அப்ஸ் எடுக்க போறேன். என்னோட உடம்பு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நார்மலா தான் இருக்கு. இந்த 7 நாள் கழிச்சு பார்ப்போம். அதான் இது 7 நாள் சேலஞ்சு. பார்ப்போம் 1400 புஷ்அப்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் பாடி எப்படி இருக்குன்னு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காய்ஸ் பண்ணனா நான் இது ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ டே 1. பட் டே 1லேருந்து அப்படியே 7 நாள் இதாகும். நான் ஒவ்வொரு நாளும் காஸ்டியூம் மாறும். காலையில் 100, சாயந்தரம் 100, அந்த மாதிரி நான் 1400 7 நாள் எழுதுவேன். அதான் சேலஞ்சு. உடம்பு பார்த்துக்குங்க. இதை இருக்குது 7 நாள் கழிச்சு பார்ப்போம் எப்படி மாறி இருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். ஏன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இன்னும் ஒரு 4 பேர்த்துக்கிட்ட ரீச் ஆகும். அதனால தான் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க சொல்கிறேன். இதில் என்னோட சேர்ந்து இன்னும் 2 லெஜண்ட் உள்ள வருவாங்க. ஓடி பாருங்கள். நீங்கள் முதல் நாள் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. போக போக ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு. வீட்டில் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு நாளைக்கு 100 பண்ணாவே போதும். ஏன்னா 200 பண்ணிங்கன்னா காய்ச்சல் வந்துடுது. எனக்கே கடைசி நாள் அப்படி தான் ஆயிடுச்சு. கடைசியில் பாருங்க பாடி எப்படி மாறி இருக்குன்னு. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இன்னும் ஒரு 4 பேர்த்துக்கு வீடியோ போகும். புதுசாக உள்ள வருவாங்க நிறைய பேர். இதில் நான் 1, 2ன்னு வைக்கல. ஏன்னா ஸ்பீடாக ஓட்டி விட்ற மாதிரி தான் நான் வச்சுருப்பேன். ஏன்னா ஒவ்வொரு இதையும் ஒன்றா வச்சுக்கிட்டே இருந்தால் நமக்கு டைம் பத்தாது, எச்சாயிரும். இதுவே 13 நிமிஷமாட்டம் ஆயிடுச்சு. அதனால தான் டான்ஸ் குசி ஆகிடும் போல். டே 3. ஏன்னா 2 எடிட் பண்ணும்போது அது நான் டெலீட் பண்ணிட்டேன் தெரியாமல். அதனால் டே 2 ரெக்கார்ட் பண்ண முடியல. எடிட் பண்ணும்போது டெலீட் ஆயிடுச்சு தெரியாமல். அதனால் இது டே 3. கிச்சனில் உட்காந்து, கிச்சன் இல்லை, இது என்னோட ஆஃபீஸில் ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் பவர் கிடைக்க மாட்டேங்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போர் அடிக்காத மாதிரி தான் வீடியோ போடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளோட கண்டென்ட் சோலோவாக பண்ணுறதுனால இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் போக போக தான் கற்றுக்க முடியும். இவர் தான் இந்த லெஜண்ட். பாடி பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கு. இவர் கூல் இருப்பார்ல. நெக்ஸ்ட் மூஞ்ச மறைச்சிக்கா. சூப்பர் சூப்பர். மூஞ்ச மரடானா மூஞ்ச தவிர எல்லாமே காட்டிட்டு இருக்காண்டா. இப்ப தெரியல. தனுஷ் மாதிரி இருக்காண்டா. சூப்பர். அடுத்தது சூரிய நமஸ்காரம். பேசுவார். அவர் யாருன்னா ஒன்றும் இல்லை, நமக்கு இதுக்கு முன்னாடி கேம் விளையாண்ட ஒருத்தர் தான் லெஜெண்ட்டு. ஃபுல் டயர்டு. கம்ப்ளீட் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். ஒரு இது இன்னைக்கு 2 டே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது அடுத்தது 4 டே 3 ஆட்டுக்கு. கிடைக்கிற இடத்துலலாம் டைம் இருக்கும்போது ஒரு நாளைக்கு 200 புஷ்அப்ஸ் எடுத்துக்கிறது. இது நான் பெட்டில் தான் எடுக்கிறேன். எடுக்கும்போது மூமெண்ட்டு கொடுத்துச்சு. கொஞ்சம் வீடியோ அமைதியாக இருக்கிற மாதிரி தான் வரும். ஏன்னா நான் ஒருத்த மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கேன். என்ன பேசுறதுன்னு தெரில.
இன்னும் கொஞ்சம் பெயின் இருந்ததை சேர்ந்துச்சு. பார்ப்போம் கடைசியில் எப்படி உடம்பு ஏறி இருக்குன்னு. இன்னொரு லெஜெண்ட் வருவார். இதுக்கு முன்னாடி ஒரு லெஜெண்ட் அந்த மாதிரி இன்னொரு லெஜெண்ட் வருவார். இது வந்து சாயந்தரம் 6 மணிக்கு. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இன்னும் 4 பேர்த்துக்கு வீடியோ ரீச் ஆகும். ஏன்னா 7 நாளைக்கு 1400 புஷ்அப்ஸ் எடுத்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே போதும். சப்ஸ்கிரைப் கூட உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணலாம். இன்னும் வீடியோ வர வர கொஞ்சம் லேட் ஆகுது. ஏன்னா டைம் கிடைக்க மாட்டேங்குது. இருந்தால் நான் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன் டெய்லியும். டைம் இல்லாதனால கொஞ்சம் லேட் ஆகுது. இந்த வீடியோவே கொஞ்சம் வர 1 மாதம் ஆயிடுச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சைக்கிளை வச்சு வீடியோ பண்ணலான்ட்டு இருந்தோம். அது கொஞ்சம் டேட் தள்ளி தள்ளி போயிடுச்சு. அதனால தான் அது இந்த புஷ்அப்ஸ் இது அடுத்தது வச்சுருந்தோம். சரி இது முன்னாடியே பண்ணிடலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை அப்லோட் பண்ணிட்டோம். இதுவே 1 மாதத்துக்கு மேலே கழிச்சு தான் வீடியோ வருது. 3ஆவது நாள் காலையில் செக்ஷன் முடிஞ்சிடுச்சு. 100 பண்ணிட்டோம். ஃபுல் டயர்டு. கைஸ் அடுத்த நாள் டே 4ன்னு நினைக்கிறேன். நான் என்ன இந்த வீடியோவில் எவ்வளோ புஷ்அப்ஸ் இருக்குன்னு இல்லை. ஆனால் நான் டெய்லியுமே 200 புஷ்அப்ஸ் எடுத்துட்டேன். ஆனால் இதில் வந்து ஒரு 200 வந்து இது பண்ணலாதான் டே 2ல் வந்து டெலிட் ஆயிடுச்சு. இவர் தான் அந்த லெஜெண்ட், ப்ரூஸ் லீயோட தம்பின்னு கூட சொல்லலாம். மிஸ்டர் இந்தியாவில் இருக்கணும். என் ஃப்ரெண்டு பார்த்தானா, ஏன்னா அவன் பார்த்தீங்களா இல்லையா பாடி எப்படி இருக்குது. சூர்யா மாதிரி இருக்கா ப்ரூஸ்லி பிசப்ஸ். இன்னும் பண்டாத இவர் தான் நம்மளோட கேமராமேனு. அடுத்த நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். டே 5 ஆட்டுக்கு. இதுக்கு மேலே கொஞ்சம் வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்பீடாக ஸ்கிப் பண்ணுற மாதிரியே தான் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நானே கொஞ்சம் ஓட்டி ஓட்டி விட்ருப்பேன். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் டேவை சாயந்தரம்னு நினைக்கிறேன். இது ஸ்பீடாக தான் இருக்கும் இந்த மாதிரி வீடியோ. நீங்கள் எதுவும் ஸ்கிப் பண்ண தேவையில்ல. 8 நிமிஷம் பார்த்துட்டீங்க, இன்னும் 4 நிமிஷம் தான். ஏன்னா ஸ்கிப் பண்ணாமல் விட்டுருந்தேன்னா நான் இன்னும் கொஞ்சம் வீடியோ 30 நிமிஷத்துக்கு வர மாதிரி இருந்திருக்கும். அதனால் நீங்கள் யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறோம் ஏன் சொல்கிறேன்னா, இந்த வீடியோ இன்னும் ஒரு 4 பேர்த்துக்கு வெளியே தள்ளி விடு யூடியூப். ஏன்னா பார்க்குறவங்களே ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு வீடியோ புஷ் பண்ணி விடாது. அதுவும் இல்லாமல் கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு. போர் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி. போர் அடிக்கிற மாதிரி இருந்தால் 2ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இல்லை பரவாயில்ல அப்படின்னா லைக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் போர் அடிக்கிற மாதிரி இருந்தால் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோ கொஞ்சம் சீக்கிரமே அப்லோட் பண்ணுற மாதிரி நான் பார்க்குறேன். ஒம்பது நிமிஷம் ஆயிடுச்சு. ஏன்னா கடைசி ஒரு 2 நாள் தான் சலுப்பாயிருச்சு. பண்ணலாம், ரெஸ்ட் விட்டுலாம் அப்படி இப்படின்னு. ஏன்னா ரெஸ்ட் விட்டால் அப்புறம் வீடியோ பண்ண முடியாது. இதில் என்ன இப்போ பார்க்கும்போது பாடி ஏதாச்சும் மாற்றம் தெரியுதான்னு பார்த்தா ஆர்ம்ஸ் சைடு தான், பேக் ஆர்ம்ஸ்க்கு தான் ஏதோ பவர் ஏறின மாதிரி இருக்குது.
இந்த ஆங்கிளில் எடுக்கும் போதெல்லாம் பொசிஷன்னு நான் ஒழுங்காக உட்காரல, எல்லாம் வெளியே எடுப்பாங்க. நான் வீட்டுக்குள்ளேயோ பெட்ரூம்லேயே உட்காந்து வச்சு எடுத்துகிட்டு வந்தேன். இது மாதிரிலாம் பண்ணும்போது ஆமாம் பாம் டவுன்லாம் பண்ணிக்கங்க. ஏன்னா வேலைக்கு போவீங்க, ஸ்கூல் போவீங்க, டைம் இருக்காது, அப்புறம் உடம்புலாம் வலி எடுத்துக்கும். நம்ம கடைசி டே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க தெரிஞ்சவங்களுக்கு. நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நம்மளோட சேனல் இன்னும் கொஞ்சம் வளரும். நானுமே இதில் புதுசு தான், போக போக தான் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணணும். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பார்க்க வராங்கன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் வேகமாகவே நல்ல வீடியோலாம் கொடுக்க முடியும். ஏன்னா நான் இதை வச்சு தான் நம்பிக்கிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்க, பெரிய லெவலில் மாறுறோம். நீ நம்ம காலங்கிற மாதிரி கைஸ் முடிஞ்சு சாட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஆனால் வந்து நம்ம உடம்பு இருக்கான்னு பார்க்குறோம். 7 நாள் சேலஞ்ச் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 1400 புஷப்ஸ் எடுத்தாச்சு. இப்போ பார்ப்போமா எப்படி உடம்பு இருக்குன்னு. என்னடி இது? கேஸ் வீடியோ பார்த்தீங்களா? உடம்பு எப்படி ஏறி இருக்குன்னு பார்த்தீங்களா? கொஞ்சம் இருட்டில் நிற்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கேமராமேன் எடுத்த லட்சணம் அப்படி இருக்குது. அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரி எப்படி இருக்குன்னு பாருங்கள். உடம்பு ஏறி இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ ஒரு மாற்றமும் இல்லைன்னா கமெண்ட் பண்ண வேணாம், நானே தெரிஞ்சுக்கிறேன் என்னென்னு. அவ்வளோதான். 7 நாளில் இந்த மாதிரி தான் உடம்பு ஏறும். என்னோட கேமராமேன் கடைசியில் முடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. முடிச்சாச்சு. சேலஞ்ச் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.